முருகர் வந்து சரின்னு சொல்லிட்டு இடும்பிக்காக இடும்பனுக்கு உயிர் கொடுத்து தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காவடியை தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அர்த்தத்தை சொல்கிறாங்க. தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் இந்த தைப்பூசத்தை கொண்டாடுகிறார்கள். தைப்பூசத்தப்போ வந்து ஏன் மக்கள் வந்து மஞ்சள் ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது வந்து முருகனுக்கு பிடித்த ஒரு கலர். அதில் தைப்பூசம் வந்து ஒரு விசேஷமான நாள். அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். யார் யார் எதனா வேண்டுதல் இருந்தால் கடவுள்கிட்ட இந்த கோபங்கள் இந்த குடும்பங்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறவங்க வந்து அந்த தைப்பூசத்தன்னைக்கு ஒன்று சேர்ந்தால் அது வந்து நல்லதாக இருக்கும். முருகனுக்கு வந்து 6 தலை இருக்குதுன்னா சிவன் உருவாக்கின 6 குழந்தைகளும் ஒன்றா பார்வதி பண்ணி அந்த 6 தலையோட அந்த முருகனுக்கு வேல் கொடுக்குறாங்க. வணக்கம். இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு 2-3 நாளாக கேட்டுட்ருக்காங்க, மேடம் தைப்பூசத்தை பற்றி பேசுங்க, அது எதுக்காக கொண்டாடுறாங்க. உண்மைக்கு நான் உண்மை சொல்லணுன்னா எனக்கு நிஜமாகவே தெரியாது. நான் தைப்பூசம் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சின்னப்பருந்து தைப்பூசத்துக்கு லீவ் விடுவாங்க. நான் நிறைய பேர் வந்துட்டு இந்த தை மாதத்தில் வந்து தைப்பூசத்துக்காக இந்த பழனி சைடில் வந்து எல்லோரும் நடப்பயணம் பண்ணுவாங்க, சாமிக்கு ஏதோ வேண்டுதல் பண்ணிட்டு. ஆனால் எதுக்காக அந்த தைப்பூசம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு வந்து நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து எல்லாமே கடவுள் பற்றி தெரியும், இதெல்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். என்கிட்ட கடவுள் பேசினா அது என்ன பேசுகிறாரோ என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த ஐதீகங்கள் பற்றி எனக்கு நிஜமாகவே தெரியாது. அதுக்காக நான் வந்து ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட கேட்டேன். தட் இஸ் ஒரு சிலர் முருக பக்தர்கள், ஒரு சிலர் வந்துட்டு கோயில் பற்றி தெரிஞ்சவங்க, ஒரு சிலர் நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது, அன்றைக்கி பூச நட்சத்திரம் தையோட பூச நட்சத்திரத்தில் முருகனுக்கு கொண்டாடுறாங்க. அப்போ முருகனுக்காக எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கூகுளும் பண்ணேன். ஒரு சிலர் எனக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் சொன்னாங்க, இதுக்காக தைப்பூசம் கொண்டாடுறோம்ட்டு. இந்த தைப்பூசம் முதல்ல வந்து எங்கெங்கே கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த சதர்ன்ஸ் தமிழ்நாட்டில் நிறையா, அதுக்கப்புறம் கேரளாலையும் கொண்டாடுறாங்க, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸு, அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா, எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ, கனடாவில், யுஎஸ்ஏயில், அப்புறம் ஒரு சில ஊர்லலாம் வந்து ஃபிலிப்பைன்ஸு, இந்த மாதிரி ஊரில் வந்துட்டு தைப்பூசம் கொண்டாடுறாங்க. அண்ட் தென் இன் இந்தோனேஷியா. அப்போ எதுக்காக இந்த தைப்பூசம் கொண்டாடுறோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு குட்டி கதை சொன்னார்கள். முதல் கதை என்னென்னா, முருகர் வந்து ஸ்கந்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பிரம்மா வந்துட்டு சிவனை சந்திக்க போகும்போது பிரம்மா வந்து முருகனை வந்து விசாரிக்கலைன்னு சொல்லிட்டு முருகனுக்கு கோவம் வந்து முருகன் வந்து பிரம்மாவை வந்து சபிக்கிறார். ஏதோ கேள்வி கேட்டு அவரை வந்து சபிக்கிறார். நீ என்ன படைத்தவன், உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ஏதோ பேச்சுவார்த்தையில். அப்போ வந்து சிவன் என்ன சொல்கிறாரு அவங்க பையனை, நீ எப்படி உன்னை விட வயசில் பெரியவங்கள நீ எப்படி இப்படி பேசலாம், அது தவறு தானே. அப்போ வந்து முருகன் சொல்கிறார், இல்லை நீங்கள் வந்துட்டு நான் அதுக்கு பதில் கொடுக்கணுன்னா, அதுக்கு நான் வந்து அர்த்தம் சொல்லணுன்னா, நான் எதுக்காக இது பேசுனேன்னு சொல்லி அர்த்தம் சொல்லுனா, நான் வந்து உனக்கு குருவாக நீ ஏற்றுக்கிட்டா நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து இந்த சுவாமி மலையில் இந்த சிவனுக்கு வந்து உபதேசிக்கிறாரு முருகன் சொல்லிட்டு ஒருத்தர். இதெல்லாம் அடுத்தவங்க சொன்னது தான். எனக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு அறிவாளி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. அதில் நான் எதனா தவறாக சொல்கிறேன்னா அதை என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்போ வந்து இவர் என்ன சொன்னார் என்கிட்ட, இந்த மாதிரி அப்போ வந்து சிவன் வந்து முருகருக்கு சிஷ்யனாக வருதால், அது குரு உபதேசம் செஞ்சதால் அன்றைக்கு தைப்பூசம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, முருகர் வந்துட்டு சிவன் வந்து முருகனை உருவாக்குனதே இந்த மாதிரி இந்த அசுரர்களே வந்து இந்த சூரபத்மன் சொல்கிற அசுரர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு போது இந்த தெய்வலோகத்தில். அப்போ வந்து நான் வந்து ஒரு குழந்தையை உருவாக்கினார் வந்துட்டு 6 சக்தியோட. அப்போ அந்த 6 சக்தி வந்து 6 குழந்தைகள், 6 ஆண் குழந்தைகளை உருவாக்கி அதை வந்து 6 கிருத்திகை பெண்கள் வந்து அவங்கள கார்த்திகை பெண்கள் வந்து அவரை வந்து வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, பார்வதி அம்மா இந்த 6 குழந்தைங்களும் ஒரு குழந்தையாக
இது பண்ணி கந்தனுக்கு வந்து அந்த வேலை கொடுக்குறாங்க. இந்த வேல் வச்சு தான் நீ வந்துட்டு இந்த கெட்ட நபர்களை எல்லாம் நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வேலை கொடுக்குறாங்க, அந்த சக்தி வாய்ந்த வேல். இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடும்பனை வந்துட்டு அகஸ்தியர் வந்து இடும்பனை வந்து சக்தி மலையும் சிவகிரி மலையும் கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு கைலாசத்துக்கு. அப்போ வந்து இடும்பன் வந்து இந்த 2 மலையும் இந்த காவடி மாதிரி முதுகில் எடுத்துக்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கும்போது பழனி மலைக்கிட்ட அவர் வந்து அந்த 2 மலையும் இறக்கி உட்கார்ந்துட்டுருக்கிறார், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லி. அப்போ வந்து அங்கே வந்து முருகனுக்கும் இடும்பனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்து ஒரு சண்டை ஆகுது. அப்போ அந்த சண்டையில் வந்து முருகர் வந்து இடும்பனை கொன்னுடுறாரு. அப்போ வந்து முருகன் வந்து இடும்பனை கொன்றவுடன் இடும்பனோட மனைவி வந்து முருகன்கிட்ட அழுகுறாங்க, இவன் என் புருஷன் நல்லவன், அவர் வந்துட்டு நீங்கள் வந்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க, அவர் செய்தது தவறு, இனிமேல் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லுங்க. அப்போ வந்துட்டு முருகர் வந்து சரின்னு சொல்லிட்டு இடும்பனுக்கு உயிர் கொடுத்து, அதுக்கு தான் வந்து நீங்கள் தைப்பூசத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காவடியை தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. இந்த தைப்பூசத்து அன்றைக்கி வந்து தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்து அன்றைக்கி தான் இந்த தைப்பூசத்தை கொண்டாடுகிறார்கள். ஒரு சிலர் வந்துட்டு அதை வந்து பௌர்ணமி நாளில் அந்த பூசம் நட்சத்திரம் வரும்போது அதுக்காக தைப்பூசத்தை அன்னைக்கு கொண்டாடுறாங்க. நான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சடனாக இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லும்போது நானும் கொஞ்சம் கூகுளில் போய் படிக்கும்போது வந்துட்டு அன்றைக்கி தைப்பூசத்தப்போ வந்து ஏன் மக்கள் வந்து மஞ்சள் ட்ரெஸ் போடுறாங்கன்னா அது வந்து முருகனுக்கு பிடித்த ஒரு கலர். ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி பை டிஃபால்ட். நான் வந்து என்னை பற்றியே சொல்ல விரும்பணும் இந்த இதில் முருகனை பற்றி. நான் சின்ன பொண்ணு எனக்கு முருகனே பிடிக்காது. நான் வந்து எனக்கு வந்து ஒரு சில கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும், ஒரு சில கடவுள்லாம் பிடிக்காது. அது என்னோடய சின்னப்போ குணம். அப்போ வந்து முருகனை எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு நாள் வந்து எனக்கு என்னோடய மகன் பிறந்தப்போ என்னை பார்க்க வந்த ஒரு விசிட்டர் வந்து அவங்க சொன்னாங்க, அம்மா இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி அகல வந்து இது ரொம்ப விசேஷமான முருகர் நாள். அப்போ நான் நினச்சேன், என்னடா இது எல்லாமே எனக்கு முருகருக்கு தொடர்பாக இருக்கிறது தான். வந்து என் பொண்ணு வந்து கிருத்திகா நட்சத்திரம், என் பையன் வந்து கந்த சஷ்டி அன்னைக்கு பிறந்தான், நான் வந்து செவ்வாய்க்கிழமை. அப்போ வந்து இதெல்லாமே முருகருக்கு ஏதோ எனக்கும் முருகருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு. பட் ஆனாலும் எனக்கு முருகர் வந்து அந்த சின்ன வயசு காலத்தில் எனக்கு வந்து முருகர்னாலே ஒரு கோவம் வரும். எனக்கு வந்துட்டு விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த திருவிளையாடல் படத்தில் முருகர் வந்து கோவப்பட்டுட்டு போய் பள்ளி மலையில் உட்காந்துக்கிறாரு. எனக்கு என்ன விநாயகரை பிடிக்கிறதுனால ஏன் முருகர் இப்படி சொல்ல, இதெல்லாம் சின்ன நம்மளுக்கே தெரியாமல் நம்மளே அறியாத ஒரு வயசில் நம்ம வந்து ஒரு சில விருப்பு வெறுப்பு டெவலப் பண்ணுறோம். இது எதுக்காக நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு மைண்டு நம்மளுக்கு கொஞ்சம் வயசு வந்தப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் புரியுது. அப்போ வந்து இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு வந்துட்டு இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி வந்துட்டு அந்த தைப்பூசத்து அன்னைக்கு வந்து நிறைய பேர் காது குத்துறாங்க, நிறைய பேர் விவசாயிகள் வந்து புதுசாக இது ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் புது தொழில் ஆரம்பிக்கிற நாள். அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணம் அந்த நாள் வச்சுருக்காங்க, அது ஒரு முகூர்த்த நாள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவருக்கு இந்த அகம்பாவம், இந்த ஈகோ இதெல்லாம் வந்து இந்த தைப்பூசத்து அன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு முருகர் வந்து அவங்கள வந்து அதெல்லாம் விட சொல்கிறார். அதே மாதிரி அந்த வேலுக்கு வந்து அந்த பார்வதி அம்மா கொடுத்த சக்தி வந்துட்டு இதால் தான் முருகர் அன்னைக்கு தைப்பூசத்து அன்னைக்கு சூரபத்மனை வந்து அழிச்சிடுறாரு. ஓகே, ஏன்னா இந்த தைப்பூசத்துக்கு வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது. அகஸ்தியர் வந்துட்டு இந்த இடும்பனுக்கு இந்த இதை கொண்டு வர சொல்றதுக்கும் இதெல்லாமே ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த தைப்பூசத்துக்கு. அதில் தைப்பூசம் வந்து ஒரு விசேஷமான நாள். அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஏன்னா முருகப்பெருமான் வந்துட்டு ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்.
இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான். நான் மறுபடியும் எப்பவும் சொல்கிறது வந்து, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்னோட சேனலே பார்க்காதீங்க. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்து மதத்தை மட்டும் கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அது தவறு. நீங்கள் வந்து எந்த மதத்தை பற்றியும் நீங்கள் விமர்சிக்காதீங்க. உங்களுக்கு சாமி நம்பிக்கை இல்லையா? அது உங்களோட ரைட். அது வந்து அதை பற்றி யாருமே கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் இது அதனால் இந்த தைப்பூசத்து அன்னைக்கு யார் யார் எதனா வேண்டுதல் இருந்தால் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இந்த கோவங்கள், இந்த குடும்பங்கள் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறவங்க வந்து அந்த தைப்பூசத்து அன்னைக்கு ஒன்று சேர்ந்தால் அது வந்து நல்லதாக இருக்கும். அதனால் மக்கள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு முருக பக்தராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ நானே வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு முருகர் எனக்கு நான் தான் சொன்னேனே இப்போது நான். ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்துட்டு நான் வந்து எல்லா கடவுளோட எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை பேசுவாங்க. இது வந்து ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிச்சு ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்கிறது. இப்போ நானே என்னோடய வாழ்க்கை நானே சொல்கிறேனே, நான் வந்து முருகன் நம்ப மாட்டேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் பார்த்தா எனக்கு எல்லாமே முருகனுக்கு சார்ந்த நாளாக இருக்கும், இல்லாட்டி கிருஷ்ணருக்கு சார்ந்த நாளாக இருக்கும், இல்லாட்டி அம்மன் துர்கைக்கு ஒரு விசேஷ நாளாக இருக்கும். ஆகையில் இதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு பந்தம். ஒரு சிலர் வந்துட்டு இந்த தைப்பூசத்து நாள் வந்துட்டு தன்ய பூர்ணிமா என்று சொல்கிறார்கள். தன்ய பூர்ணிமா என்றால் அதுதான் முதல் பூர்ணிமா. இந்த வருஷத்தோட இதில் தை மாதத்தில் வருது முதல் பௌர்ணமி வந்து தன்ய பூர்ணிமான்னு சொல்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கு இந்த விளைச்சல் நல்லா வரணும்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க. அதனால இது ஒரு ரொம்ப விசேஷமான நாள். இந்த தன்ய பூர்ணிமா இல்லை தைப்பூசம் இதெல்லாமே வந்துட்டு ஒரே அந்த நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பூசத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்கந்தனுக்கு வந்து தட் இஸ் முருகனுக்கு வந்து 6 தலை இருக்குதுன்னா அந்த 6 ஆண் குழந்தைங்களும் தட் இஸ் சிவன் உருவாக்கின 6 குழந்தைங்களும் ஒன்றா பார்வதி பண்ணி அந்த 6 தலையோட அந்த முருகனுக்கு வேல் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் நம்பின ஒரு விசேஷங்கள். இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். நம்மெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஞானிகள் கிடையாது இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு. பட் அது வந்து ஐதீகமாக இவ்வளோ வருஷங்களாக ஒரு என்ன இது ஒரு பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விசேஷம், ஒரு விழா. ஸோ அதில் மக்கள் இதால் நன்மை கிடைக்கும் மக்களுக்கு. அதில் யார் யார் ஒரு சிலர் வேண்டிப்பாங்க, நாங்கள் வந்து இது காவடி எடுக்கிறோம். ஒரு சிலர் வந்து இந்த வேலை குத்திப்பாங்க, ஒரு சிலர் முதுகில் வேல் குத்திட்டு இழுத்துட்டு போவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு காது குத்துவாங்க, ஒரு சிலர் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு வேண்டுதலோடு இதெல்லாம் செய்வாங்க. இது வந்து அவங்கவுங்களோட நம்பிக்கை. அதில் இந்த நம்பிக்கையை நம்ம கொச்சப்பட்டுக்கூடாது. அதே மாதிரி இந்த தைப்பூசத்து அன்றைக்கி தான் வள்ளலாருக்கு வந்து ஒரு மோட்சம் அடைஞ்சதோ இல்லாட்டி அன்றைக்கி தான் அந்த அடுப்பு அவர் அந்த சாப்பாடு அவங்க இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த லைட்டு அவருக்கு அன்றைக்கி தான் அந்த வெளிச்சம் கடிச்சு அன்றைக்கி தான் அந்த அடுப்பை எரிச்சனால்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. வெவ்வேறு பேர் வெவ்வேறு அகஸ்தியர்கிட்ட அன்றைக்கி தான் இந்த இடுமனை வந்து இந்த இதை தூக்கிட்டு வர சொன்னார், இந்த 2 மலையும் சொல்லிட்டு வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு இதைகளை சொல்லுகிறார்கள். அதனால் ஏது எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல நாள். நம்ம எல்லோரும் நல்ல விதமாக இதை வந்து கொண்டாடலாம். இந்த நாளால் நம்ம வந்துட்டு நல்லது நடக்கட்டும், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆரம்பம் கிடைக்கட்டும். அதனால் மக்கள் இது வந்துட்டு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட நல்ல விசேஷங்கள் என்ன இருந்தாலோ இல்லாட்டி உங்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் வந்து இந்த நல்நாளில் நீங்கள் ஆரம்பிங்க. அதனால் நம்ம வந்து பெரிய அறிவாளி நம்ம தான் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. எப்போவுமே மனிதனுக்கு வந்து ஒரு அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது, மனிதாபிமானம் இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் பணத்தால் உதவி பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் மனசார நம்ம ஒருத்தருக்கு வேண்டிக்கலாம், ஐயோ கடவுளே அவங்க கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும், நல்லா இருக்கு. ஆகையால் நான் எப்போ வேண்டிக்கிறது என் கடவுள்கிட்ட என்னென்னா,
இந்த மாதிரி என் நாடு நல்லா இருக்கணும், என் நாட்டு மக்கள் நல்லவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த அயோக்கியர்களுக்கு நான் வேண்டிக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் அழிய வேண்டியவங்க. நான் கடவுள்கிட்ட என்ன சொல்கிறதுனா, இந்த கடவுள்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த ஊழல்வாதிகள், இந்த நாட்டை குட்டி சவராக்குறவங்க, இந்த கார்ப்பரேட்ஸ் நாட்டை கொள்ளடிப்பவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் அழித்து கடவுளே இந்த நாடு ஒரு நல்ல செழிப்பான நாடாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.